உபதேச காரியங்கள சத்தியத்து காரியங்கள நம்ம விடாப்பிடியால் பிடிவாதமா இருக்கிறாங்க ஆட்கள். ஆவிக்குரிய ஆராதனை இன்னைக்கு நம்ம கூட சில விஷயம் காம்பரேட் சொல்லி போறோம், அவங்க பண்ணி போக மாட்டாங்க. அல்லேலூயா. சத்தியம்னா சத்தியம் தான் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட ஊழியர்கள் மூலமாக இன்னைக்கு அநேக சபைகள் வளர்ந்துருக்கிறது. சொன்னாங்க பாசான்ல அந்த நேச்சர்ல மேய்ச்சிட்டு துன்ற ஆட்கள் இருக்கிறாங்கிறாங்க. இன்னைக்கு அநேக பிரசங்கங்கள் எங்க வருதுன்னா, இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகளுக்கு பிரசங்கத்தை பிரிண்ட் பண்ணி பிரசங்க புத்தகங்களா சொல்லி வித்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். அல்லேலூயா. பிரசங்க குறிப்புகள் வருடம் முழுவதும் போனா பிரசங்க குறிப்புகள்னு இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரெடிமேட் வாங்கி அப்படி கொடுப்பாங்க. அவங்க உணர்வு இருக்கா? எனவே நாம் சத்தியத்தின்படி வாஞ்சித்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பருவத்துக்கு நேராக கண்களை எடுக்கிறேன்னு சொல்லாம, பருவத்தை நோக்கி பார்க்கிறேன் பருவமே சொல்லாம, அதற்கு ஏறி போவதற்கான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஏறி போயிருக்கிறோமானால் நாம் அதில் உள்ள கொடுமையான அந்த உணவுகளை உண்டு செழுமையான பருவத்துல ஏறி நம் கொடுமை உணவு உண்ட வேண்டும். இன்னொரு கருத்து சொன்னாங்க, ஆரோன் எதிரில வருவான், மோசே போறாங்க, ரெண்டு பருவத்தை சந்தித்து கொண்ட போது ஒரு முத்தமிட்டார்கள். ஏன்னா அங்க அன்பு இருக்குது. இப்ப சர்ச்சுக்கு வர மக்களுக்கு நீங்க அன்பை வெளிப்படுத்தணும். நீங்க வர்ற மக்கள் ஒரு சபைக்கு அனுப்புனே, அவங்க சபைக்கு போனாங்க, அங்க போன என்ன இல்லை, அவங்க கிட்ட அன்பு இல்லைன்னு சொன்னாங்க. அந்த காலத்துல ஞானஸ்தானம் பெற்றவுடனே பெண்களை முத்தமிட்டு அன்போடு கூட எங்க சகோதரின்னு ஏற்றுக்கொள்வாங்க. சகோதரர்கள் ஞானஸ்தானம் எடுத்தோம்னா அவங்களுக்கு முத்தமிட்டு சகோதரன் ஏற்றுக்கொள்வாங்க. சபையில் அப்படி ஆரம்ப காலத்துல ஐக்கியம் இருக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைன்னாங்க. அது உண்மைதான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா மற்ற இடங்களை கண்டு நம்முடைய சபை அப்படி இல்லை. அதுக்கு அன்பு சோதரிக்கிறேன். அல்லேலூயா. நம்ம சபையில ஐக்கியம் இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும். ஒருவரை பற்றி ஒரு விசாரிக்க, ஒருவருக்கு அவர் ஜெபிக்க, ஒருவரை குறித்து கவலை கொள்ள, ஒருவருக்காக பாரப்பட, ஒருவருக்கு மகிழ்ச்சி பங்கு பெற, ஒரு சந்தோஷம் பங்கு பெற, இதுதான் ஐக்கியம். ஒரு குடும்பம் கர்த்தர் நம்மை குடும்பமா வைத்திருக்கிறார். ஆண்டவர் சோதரிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தெய்வ செய்தி கொண்டு வந்த பாசவர்களுக்காக கையை தட்டி ஆண்டவர் சோதரிப்போம்.